அனைவருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 தைப்பூசம் வருது. தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளை தான் தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த நாள் நம்ம விரதம் இருந்து முருகன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எல்லா செல்வங்களும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால அதிகாலையிலேயே எந்திரிச்சு நீராடிட்டு 4:30லேருந்து 6:30க்குள்ளே சாமியை வழிபடுறது ரொம்ப சிறந்தது. என்னால் முடியாது, நான் வயசான ஆள்னா காலையில் 8 மணிலேருந்து 9:30க்குள்ளே கும்பிடலாம். கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உபவாசமாக இருக்கணும், சாப்பிடக்கூடாது. என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா பால் பழம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே முருகனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இதை படைச்சி சின்னதாக நெய் விளக்கு 2 ஏற்றி வச்சு முருகப்பெருமான்கிட்ட நம்மளோட வழிபாடை வச்சு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் பெருமான் ஜோதியாக இறைவனுடன் கடந்த நாள் அன்னைக்கு தான். அன்னைக்கு என்னெல்லாம் பாடலான்னு கேட்டிங்கன்னா, கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தன் அலங்காரம், வேல்மாறல், வேல் வகுப்பு, இது எல்லாமே படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவனும் பார்வதியும் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை சிதம்பரத்தில் நிகழ்த்தின நாளும் கூட இந்த தைப்பூச திருநாள் தான். அதனால் இந்த நாள் முருகனுக்கு, சிவனுக்கு, அம்பிகைக்கு எல்லாத்துக்குமே உகந்த நாள். அதனால் இன்றைக்கி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.